ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ்டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சில பேர் வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு இந்த வெங்காயத்தொக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பும்போது சீக்கிரம் சாப்பிடணும். அதனால இதே மாதிரி வெங்காயத்தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க. வாங்க வெங்காயத்தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 3 வரமிளகா போட்டுக்கலாம். 3யுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் அரைச்சா போதும். அடுத்து நம்ம வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தொக்குக்கு நல்லெண்ணெய் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 4 பெரிய வெங்காயம் எடுத்து இதே மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து 4 பூண்டு எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இதே மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வதங்கின வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். அடுத்து வெங்காயத்தொக்கை நம்ம தாளிச்சிக்கலாம். கரெக்டாக 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினா தான் தொக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இது எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் 1 மாதம் செஞ்சு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காய மசாலா நல்லா வேக எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.